श्री विष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्यभुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான்கணவா வண்ணமே நல்கு. சதமக மணிநீலா சாருகல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலகவினிஹிதாவிர் ஸ்ரக்விரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ. கண்ணனை பார்க்க வேண்டும், அவனிடத்தில் பலனை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாவை நோம்பிருந்த ஆண்டாள் தோழியர்களோடு 21வது பாசுரத்தில் கண்ணனின் வீட்டை அடைந்தாள். அடைந்த பிறகு, அழகிய கண்ணா, அழகான ஒரு திருக்கண்களை திறக்க வேண்டும், ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று சொன்னாள். அப்பேற்பட்ட கண்ணன் எப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை 22ஆம் பாசுரத்தில் சொன்னாள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பேதும் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. அப்பேற்பட்ட கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? செங்கண் சிறுசிறிதே சிறிது சிறிதாக எம்மேல் விழியாவோ, எங்கள் மீது அருள் பொழிய மாட்டாயா பிரார்த்தித்தாள் 22ஆம் பாசுரத்தில். 23ஆம் பாசுரத்தில் இதை கேட்ட கண்ணன் கிளம்பினானாம். படுக்கையிலிருந்து எப்படி புறப்பட்டான்? ஒரு மழைக்காலம் முடிந்த பிறகு ஒரு சிம்மமானது குகையை விட்டு எப்படி புறப்படுமோ அப்படி புறப்பட்டான். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்தாச்சு. இப்போ கண்ணன் ஆற்றுலேருந்து ஆற்றுக்குள்ள தன்னுடைய உள்ளிலிருந்து படுக்கையிலிருந்து எழுந்து சிம்மம் போல் வருகின்றான். அவன் நடந்துட்டே இருந்தால் எப்போ உட்கார்றது? அதனால் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், சிம்ஹாசனத்தில் இருந்து அங்கே இருந்துரும், அங்கே சிம்ஹாசனத்தில் உட்காந்துக்கோன்னா உட்காந்துட்டான் கண்ணன். இப்போ 24ஆம் பாசுரம் வந்தது. ஆண்டாளுக்கு ஒரு எண்ணம், நம்ம கிருஷ்ணரை வர சொல்லிவிட்டோம், ஆனால் அவர் நடந்து வந்தார்னா அவருக்கு கால் வலிக்குமோனோ. ஏற்கனவே பகவான் இப்போது தான் காளிங்க நர்தனம் செய்துள்ளான். காளிங்க நர்தனம் செய்தபடியால் பாம்பின் மீது இப்படி ஒரு குதிக்கிறார். எல்லா பனாமண்டலங்களும் காளிங்கனுக்கு ஒரே நிலையில் இருந்துதானே. அவர் பாவம் இந்த இடத்துல குதிச்சா மாதிரி அந்த இடத்துல குதிச்சிருக்கலாம், பாவம் அவர் அப்படி குதிக்கல. அவர் இப்படி குதிப்பார். குதிச்சோன்னா அடுத்த பனாமண்டலத்துக்கு இதன் அந்த ஒரு பிரதிபலிப்பு, இப்போ ட்ரெமர் சொல்கிறா பாருங்க எர்த்குவேக்கில், அந்த மாதிரி ஏற்படும். அது கொஞ்சம் கீழே இன்னும் குனியும். பாவம் இவர் இங்கே மேல் சமநிலையில் இருக்குதுன்னு நினச்சின்னு குதிப்பார். குதிச்ச உடனே தான் தெரியும் பாதாளத்துக்கு போயிடுவார். அப்போ தான் தெரியும், ஓஹோ இந்த பனாமண்டலம் கீழே இருக்குதுன்னு. அடுத்த பனாமண்டலம் மேலே இருக்கும். பாவம் இங்கேருந்து அங்கே ஒரு குதிக்கணும். குதியாக குதிச்சு அங்கேருந்து குதி, இங்கேருந்து குதி, இங்கேருந்து குதி, அங்கேருந்து குதின்னு போட்டு அவருடைய தாமரையை ஒத்த பாதங்கள் செக்கச்செவேல்னு எடுத்தான். அந்த செக்கச்செவேல் போன்ற பாதங்கள் வலிக்கின்றதோ? அப்பேற்பட்ட பாதங்களால் நீ நடந்து வருகின்றாயோ? வேண்டாம், அப்பேற்பட்ட பாதங்களோடு நீ அங்கேயே இருந்துரு. அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நான் என்னவென்னு சொல்லன்னு ஆண்டாள் திருப்பல்லாண்டு செய்கின்றாள். அதுதான் திருப்பல்லாண்டுனா மங்களாசாசனம் என்று பெயர். சொல்லுவா பாருங்க, இந்த கோவிலில் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறா. மங்களாசாசனம்னா பெருமாளுக்கு மங்களம் தெரிவித்தல், நல்லது ஆக வேண்டும் என்று தெரிவித்தல். சரி இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும். அதை பிரவேசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பெருமாள் நம்மளை விட உயர்ந்தவரா இல்லையா? என்ன சுவாமி 23 பாசுரம் சொல்லிவிட்டு இது ஒரு கேள்வியா? உயர்ந்தவர். எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்க, அங்கே தான் ஒரு டவுட். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் வெரி க்ளோஸ் சுவாமி, கொஞ்சம் நீங்கள் படிச்சு விட்டேன்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள் சொல்லிடலாம். சங்கு சக்கரம் வச்சுண்டா சாக்ஷாத் பகவான் இவனே, 4 பேர் சேர்ந்துருவா, திருமஞ்சனம் எனக்கே பண்ணிடுவா, அடியேனே ஒரு பெரிய நிறைய ஸ்கீம் எல்லாம் ஆரம்பிச்சுருவேன் இல்லையா, நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பெருமாளுக்கும் நமக்கும் வித்தியாசம்னு சொன்னால் எந்த அளவுக்கு வித்தியாசம் நம்ம நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் பரபிரம்மத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி.
இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார் நம்பிள்ளை. பரணில் ஏறி நிலாவை பார்ப்பது போலே சொல்லியிருக்கேனா அப்பாடி. ஸோ இன்றைக்கி போனஸ் உங்களுக்குலாம், அதனால் லெட்டர் ரீப்ளே போட்டிருப்பேன், அவ்வளோதான். என்னென்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அம்மா கிட்டே இருக்குது. அம்மா வந்து சோறு ஊட்டின்னு இருக்கா. ஊட்டும்போது அந்த குழந்தை கேட்குறது, அது என்னம்மா அப்படிங்கிறது. நிலா அப்படிங்கிறா. அப்படின்னா பாருங்க, அந்த குழந்தை முதல்ல வீட்டுக்கு வெளில அவள் அம்மா சோறு ஊட்டியிருக்கா. இப்போ அந்த கான்செப்டே இல்லையே. அதனால் நிலா, அது இனிமேலாம் டியூப்லைட்டை தான் காமிக்கணும் அவ்வளோ, ஏன்னா அது கீழே தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் அந்த குழந்தை வந்து நிலாவை பார்க்குறது. நிலா பார்த்தோன்னே இது என்னம்மாங்கிறது, நிலா அப்படிங்கிறா. உடனே இந்த நிலாவை பற்றி அது கேள்விகள்லாம் கேட்குறது. அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்ச 4-5 உபன்யாசம் கேட்டிருக்கா, அதனால் அவளுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்கிறா. சொன்ன உடனே அது கேட்குறது, அம்மா எனக்கு நிலாவை பிடிக்கணும்மா. எப்படி ஹனுமார்தான் அஞ்சனா தேவியிடம் அந்த சூரியன் என்கின்ற பலத்தை பிரார்த்தித்தாளோ, எனக்கு அந்த பலம் வேண்டும் என்று பிரார்த்தித்தாளோ, அதுபோல் இவ சொல்கிறா. இந்த குழந்தை சொல்கிறது, எனக்கு நிலா வேணுங்கிறது. அப்போ அம்மா சொல்கிறா, ரொம்ப தூரம்டா நமக்கும் நிலாவுக்கும், எட்டவே முடியாது. நிலாவெல்லாம் டக்குன்னெலாம் பிடிச்சிட முடியாது. ஏதோ உன் கண்ணுக்கு தெரியறது, சந்தோஷப்பட்டுக்கோ. உனக்கு சந்தோஷமாக இருக்கு அதை பார்த்தோன்னே, அதை நினச்சின்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனால் அதை அடைய முடியாது, ரொம்ப துர்லபம், எங்கேயோ இருக்குங்கிறா. அடுத்த நாள் ஸ்ரீ ஜெயந்தி. ஸ்ரீ ஜெயந்திக்கு பக்ஷணம் பண்ணணும். இந்த மாமிக்கு வந்து ஒரு போட்டி. போன வருஷம் 30 பண்ணோம், இந்த வருஷம் 40வது பண்ணிடணும் அப்படின்னு. இப்போல்லாம் 5 in 1 7 கப்ஸ் அப்படின்லாம் இருக்குது பாருங்க. அதில் 7 கப்ஸ் 5 கப்ஸ் அப்படியே கனப்பாட்டிகள் மாதிரி ஒரு ஸ்வீட்டாக அப்படின்னு வர, தேங்காய் பர்பி, அந்த பர்பி, இந்த பர்பி. அடுத்து அதுக்கெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் மாவு எடுக்கணும். மாவெல்லாம் பரனில் வச்சுருக்கா. பரனில் ஏறி எடுக்கணும். அதுக்கு ஒரு ஏணியை போட்டு குழந்தைய சொன்னா, நீ தான் சின்னவனாக இருக்கேடா, இந்த ஏணி வழியாக பரனில் ஏறி எனக்கு அந்த டப்பாவை எடுத்துத்தா. அந்த குழந்தை ஏறி பெரிய டப்பாவில் ஏதோ கடலமாவோ என்னமோ வச்சுருக்கா, எடுத்து கொடுத்துட்டு குழந்தை, சரிடா அடுத்து இறங்கு, நான் இங்கே தான் இருப்பேங்கிறது. என்னடா இது, பரனில் யாராவது உட்காந்துன்னு இருப்பாளா? இறங்குடா கீழே, அவ்வளோ மேலே உட்காராதடா, கீழே விழுந்துருவ, இறங்கு. இல்லைம்மா நிலா, நான் உன்னோட சமமாக பூமியில் இருக்கும்போது ரொம்ப தூரம்னு சொன்னேன், நான் தான் இப்போ பரனில் ஏறிவிட்டேனே, அப்படின்னா நிலா கிட்டக்க தானே அப்படின்னு கேட்டுது. அம்மா இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், சொல்ல முடியல. அர்த்தம் என்னன்னா, அவ பூமியில் இருப்பதை காட்டிலும் அவன் பரனில் இருப்பது ஏற்றம். he is at a higher plane than her. ஏன்னா இவ பூமியில் இருக்கா, அந்த குழந்தை மேலே இருக்கு. ஆனால் நிலாவை பொறுத்த மட்டும் 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கா. இது வந்து என்ன, ஒரு 3,286,000 இவ்வளோ சொச்சம் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்னா, இந்த குழந்தை இருக்கிறது 0.00000001 கிலோமீட்டர்ஸ் கம்மி. இதெல்லாம் நம்ம மேத்ஸில் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணிவிடுவோம்னா, அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நிலாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கும் தூரமும் நிலாவுக்கும் தாய்க்கும் இருக்கும் தூரமும் ஒன்று தான். வேணால் தாயை கம்பேர் பண்ணால் பிள்ளை கொஞ்சம் ஹையர் பிளேனில் இருக்காமே ஒழிய, 2 பேரை கம்பேர் பண்ணால் நிலா எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி நாம் உபாசிக்கக்கூடிய தேவதைகள் நம்மளை விட உயர்த்தியான பரனில் தான் இருக்கா, அது நிச்சயம். ஆனால் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை நிலாவென்னு யோசித்தால் அவர்களுக்கும் நாமும் தேடிக்கொண்டிருப்பது மோட்சம்தான். 2 பேருக்கும் ஒரே டார்கெட் தான். அதனால் நம்பிள்ளை ஈடில் எடுக்கிறார், பரனில் ஏறி நிலாவை பார்ப்பவன் போல் தேவதைகள் இருக்க அவன் தானும் திருமால் நிலாவை போல் மேலிருக்கின்றான் என்று. அதனால் இப்போ உயர்ந்தவன் பெருமாள்னு நான் முதல்ல கேள்வி கேட்டேன், நீங்கள்லாம் ஆமானுட்டேள். உயர்ந்தவன் சொன்னால் நம்ம உலகத்தில் சொல்லக்கூடிய உயர்ந்தவன் இல்லை சுவாமி, என்னை விட அவர் கொஞ்சம் பணக்காரர் அப்படின்னா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. பெருமாளுக்கும் நமக்கும் அப்படி இல்லை. ஏணி வெற்றாலும் எவ்வளோ யுகங்கள் இருந்தாலும் சேரவே சேராது. ஆனால் அப்பேற்பட்ட பகவான் நாம் சரணாகதி செய்தால் மோட்சம் போனோடனே அவனுடைய ரூபத்தை நமக்கு கொடுத்துட்றானா, சாரூப்பியம். ஒரே லோக்கத்தில் தங்க வச்சுடுறானா. அட்ரஸ் பெருமாளுக்கு என்னன்னு கேட்டால் வைகுண்டம் கிராஸ் ஸ்ட்ரீட், வைகுண்டம் மெயின் ரோட், வைகுண்டம். நம்மளும் முக்தாத்மாவாயிட்டோன்னா அதே அட்ரஸ், சாலோக்கியம், சாயுஜ்யம், சாமீப்பியம், ரொம்ப கிட்டக்க இருப்போம். அதாவது பெருமாளோட நித்தியம் பேசுகிறாப்புல இருக்கும். ஓஹோ, இவரை தான் நம்ம 30 நாள் உட்காந்து பாசுரத்தில் கேட்டவரா இப்படி நம்மளோட பேசின்னு இருக்கார் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு பரிமாறுவான். அப்பேற்பட்ட உயர்ந்தவன் பகவான். பல சக்திகளோடு கூடியவன், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்களோடு கூடியவன். அவனுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறது முட்டாள்தனமாக இல்லை? யோசிச்சு பாருங்களேன்.
நம்ம பொதுவாகவே உலகத்தில் சொல்லுவோம், டே அவன் ரொம்ப பணக்காரன்டா, அவனுக்கு நீ கொடுக்குற 10 ரூபாய் மாத்திரம்டா, வேணால் கொடுக்காமல் இருந்துடும், அவமானப்படுத்தாது இந்த 10 ரூபாயெலாம் கொடுத்து சொல்லுவோமோனோ. அந்த மாதிரி பெருமாள் எல்லா விதமான சக்திகளோடும் கூடியவன். அவனை பார்த்து நன்னா இருக்கணும்ப்பான்னு பாட்டிமா மாதிரி ஆசீர்வாதம் பண்ணணும்னு வச்சுங்கோ. தகுமான்னு கேட்டால் ஞான தசையில் தகாது. இஃப் யூஆர் லுக்கிங், இப்போது நம்ம வந்து டைம், இப்போது பகவான் இல்லைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் சொல்கிறாளே கடவுள் இல்லை அப்படின்னா அடுத்த கேள்வி நம்ம எங்கே கேட்கணும்? எங்கே இல்லைன்னு கேட்கணும். கரெக்டா? எப்போவுமே ஒரு பொருளினுடைய விஷயம் இடம் சமயத்தை பொறுத்து இருக்கு. கடவுள் இங்கு இல்லைன்னு சொல்றியா அங்கு இல்லைன்னு சொல்றியா? ஏன்னா இப்போ இங்கு இல்லைன்னு சொல்கிறாருன்னா இவர் கண் எதிர்க்க பார்க்கல, கண்ணு பார்க்காத இடத்துல இல்லைன்னு இவரால் எப்படி சொல்ல முடியும்? அது ஒன்று இடிச்சுடுறது. கடவுள் எப்போ இல்லைன்னு சொல்கிற, இப்போ இல்லைன்னு சொல்கிறியா, நேத்தி இல்லைன்னு சொல்கிறியா? கோஆர்டினேட்ஸ்ன்னு நம்ம மேத்ஸில் பேசுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு பிளேஸ். அதனால் எதுவுமே ஒரு கோஆர்டினேட்ஸில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ஞானதசை. ஞானதசைன்னு பார்த்தேன்னா ஒரு பகவானின் தோற்றம் நமக்கு 2 கோஆர்டினேட்ஸில் தெரியணும், ஞானம் பக்தி. ஞானம்னா புஸ்தகம் படித்து, புஸ்தகத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பெருமாள் உயர்ந்தவன், அவன் உலகத்தை அளந்தவன், மாயவன், கண்ணன், சங்கு சக்கர கதாதார, இதெல்லாம் படிக்கிறோம். அதனால் ஞான திசையில் பார்த்தோம்னா பெருமாளுக்கு நாம் ஆசீர்வாதம் செய்யக்கூடாது, பெருமாளிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இது ஞான திசையில் பார்த்தா. பக்தி திசையில் பார்த்தா, பக்தியில் நீங்கள் பெருமாளை எவனாவோ நினைக்கிறது இல்லை, நம்மாத்து குழந்தையா நினைக்கிறேள். நம்மாத்து குழந்தைக்கு நம்மாத்து குழந்தைக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். ஐயோ நன்னாருடா கண்ணா, நீ யார் கண்ணும் மேலே பட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லுவோமோனோ. ஆதலால் ஞான தசையில் பகவானை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்ய மாட்டோம். பக்தி தசையில் பகவானை நம்முடையவனாக்கி ஆசீர்வாதம் செய்வோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் மங்களாசாசனம்னு பேர். இப்போ ஆழ்வார்கள் ஞான நிலையில் இருந்தாளா பக்தி நிலையில் இருந்தாளா? ஏறக்குறைய பக்தி நிலை தான். எங்கேயோ 1-2 பாசுரத்தில் கொஞ்சம் ஞான திசையில் போய் உயர் நலம் உடையவன் எவனவன் அப்படின்லாம் கேட்பா. அடுத்த பாசுரத்தை 10 அடியவர்க்கு எளியவன் இறங்கிவிடுவா. அதனால தான் 99.99% ஆழ்வார்களுடைய பாசுரம் பக்தி பிளேனில் தான் இருக்கும். வெரி ரேர்லி கொஞ்சம் ஞான நிலைக்கு போயிட்டு ஸ்விட்ச் போட்டு நீங்கள் திருப்பி வந்துடுவா. ஆதலால் அப்பேற்பட்ட பக்தி நிலை. பக்தி நிலையில் பெருமாளுக்கு நாம் ஆசீர்வாதம் செய்கின்றோம். இப்போது அது ஒன்று கவனிக்கணும். 2வது, இப்போ கோவில் உற்சவங்கள், அதுவும் முக்கியமாக வைணவ கோவில்களில் பெருமாளுக்கு புறப்பாடுன்னு இருக்கும். புறப்பாடுன்னு இருந்துவிட்டான விசேஷம் என்ன தெரியுமோ? பெருமாளுடைய புறப்பாடை காட்டிலும் முன்னும் பின்னும் செல்லக்கூடிய கோஷ்டியினர். முன்பு பார்த்தா பிரபந்த கோஷ்டின்னு பிரபந்தம் சொல்லிகிட்டே போவா, பின்னாடி பார்த்தா வேத கோஷ்டி சம்ஸ்கிருத வேதம் சொல்லிகிட்டே வருவா. இப்போ இந்த 2 கோஷ்டி எதுக்காக இருக்கா? பெருமாளுக்கு மங்களாசாசனம் அப்படின்னா என்ன அங்கே அர்த்தம்? ஏன் வாழ்த்துறது பெருமாளை? ஏன் வாழ்த்தணும்? கண் திருஷ்டி. வெரி குட். இப்போ ஊரில் போகிறார் இல்லையா பெருமாள், பார்க்குறவாள்ல ரொம்ப அழகா இல்லை, நன்னா அலங்காரம் பண்ணியிருக்கா பாரு, ஐயோ ஒரு தோல் நன்னா இருக்கு பாரு, ஓஹோ இப்படி தானா பெருமாள், பின்னாடி பார், இப்படி ஒருத்தரும் பேசிப்பா, ஒருத்தர் என்ன 1000 பேர் பேசிப்பா. ஆழ்வார்களுக்கு பயமா, கண் திருஷ்டி கண்ணெச்சில் பட்டுட்டா நம் குழந்தைக்கு என்ன ஆகும் என்று பிரபந்த கோஷ்டியை கூட்டு சொன்னாலாம். நீங்கள்லாம் முன்னாடி பிரபந்தம் சொல்லின்னு போங்கோ, அது கவச்சமாக இருக்கட்டும். வேதக்காரர்களே, வேத விற்பனர்களே, வேதம் ஓதிக்கொண்டு போங்கள், அது ஒரு கவச்சமாக இருக்கட்டும். முன்னும் பின்னும் போட்ட கவச்சத்தால் என் குழந்தை வீதியில் உலா வரட்டும் என்பதற்காக இன்னைக்கும் கோவில்களில் பிரபந்தமும் வேதமும் படிக்கிறாளே ஒழிய அவளுக்கு ப்ராக்டிஸ் அந்த இடத்துல இல்லை. 1000 வாட்டி சந்தை சொல்லிவிட்டு தான் வந்திருக்கா. எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறானா? யாராவது இவ்வளோ சொல்லின்னு போகிறாளே, யாராவது கேட்குறாளோ? இவ்வளோ மென கட்டி இவா கத்தின்னு போகிறா, யாராவது ரோட்டில் இருந்து கேட்குறாளோன்னா ரோட்டில் இருக்கவா கேட்கறதுக்கு இல்லை, பெருமாளுக்கு கவச்சமிடுவதற்காக ஆழ்வார்கள் இதை இட்டார்கள். அப்பேற்பட்ட மங்களாசாசனம். பெரியாழ்வார் மதுரை பட்டணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் இருந்தார். விஷ்ணு சித்தர் என்ன பெயர் அவருக்கு. அவரின் கனவுல பகவான் தோன்னி சொன்னான், மதுரையில் அரசாளக்கூடிய பாண்டிய தேசத்து ராஜா ஒரு போட்டி வச்சிருக்கான். அந்த போட்டியில் யார் பரத்வம் பரதெய்வம் என்பதை யார் உறுதிப்படுத்தி
பிரமாணம் மூலமாக சொல்கிறாளோ. இப்போவுமே பிரமாணம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இவர் தான் அவர் தான் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிரமாணம் நமக்கு ரொம்ப தேவை. வேதத்தில் இங்கே சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 3வது சர்க்கத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இப்போ தசமஸ்கந்தத்தில் இப்படி சொல்லியிருக்கு, பகவத் பாதாள் சங்கர பாஷ்யத்தில் இப்படி எடுத்திருக்கார், எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் இப்படி எடுத்திருக்காருன்னு எடுத்து சொல்லணும். ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறா, அது அது எனக்கு பக்கத்தாத்துவா சொல்லி கேட்டேன், அவ்வளோதான், எனக்கு தெரியல. பக்கத்தாத்துவா, எதிர் வீட்டுவா, பாட்டி சொல்லி கேட்குறது, தாத்தா சொல்லி கேட்குறதுலாம் சனாதன தர்மத்தில் பொருந்தாது. ரொம்ப கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இமோஷ்னல் பேட்டிலில் நம்ம ஈடுபடவே கூடாது. என்ன உங்களுக்கு இப்படின்னா எங்களுக்கு இப்படி, உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடையாது. வேதத்தில் என்ன இருக்குது அவ்வளவுதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதோடு முடிச்சுடணும். அதனால் ஆழ்வார் போனார், என்னால் முடியுமான்னு யோசித்தார். பொற்கிழி ஒன்று வச்சுருக்கான். பொற்கிழின்னா ஒரு கோல்டன் கேஸ்கெட் ஃபில்ட் வித் கோல்டு காயின்ஸ். அந்த பொற்கிழி கீழே 6 போய் இதுதான் பரத்வம் அப்படிங்கிறத டக்கு 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 டக்குன்னு பாயிண்டாக பிரமாணங்கள் இட்டு சொல்கிறாளோ, சொன்ன உடனே அந்த பொற்கிழி ஹேஸ் பீன் ப்ரோக்ராம்டு. அதாவது இப்போல்லாம் சாக்லேட் ஷவர் கொடுங்கள் அப்படின்னா பட்டனை பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஷவர் வருது பாரும், அந்த மாதிரி இந்த பொற்கிழி வச்சுருக்கா. யார் கரெக்டாக சொல்கிறாளோ அவள் தலை மேலே கொட்டிவிடும். பாவம் ஒருத்தரம் மெனக்கெட்டு அரை மணி நேரம் சொல்லிட்டு போகிறா, ஒன்றும் கொட்ட மாட்டேங்குது. பெரியாழ்வார் வந்தார், எடுத்தார். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹா நாகபரியங்க முத்ஸ்ருஜ்யஹி ஆகதோ மதுராம் புரீம் நாராயணாத் பிரம்மாஜாயதே நாராயணாத் ருத்ரோஜாயதே அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா நாராயணம் பரம் தத்வ தத்வம் நாராயண பரஹ. சொல்லிண்டே வந்தார் பிரமாணம், வேதாந்த தர்மசாஸ்திரங்கள்லேருந்து முடிச்சார். நாராயணனே நமக்கே நர் டக்குன்னு கொட்டிப்பிடுத்து. அதனால் பொற்கிழி கொட்டியதால் ராஜாவுக்கு தெரிந்தது, இவன்தான் வென்னவன், இவன்தான் ஜெயித்தவன், இவன்தான் சத்தியத்தை பேசினவன், இவன்தான் பிரமாண ரீதியாய் பேசினவன், இவன்தான் பிராமாணிகன் என்று இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டர் கொடுக்க வேண்டாமா? நம்ம என்ன சொல்கிறோம், வெளிநாட்டவருக்கு நாம் ஜெஸ்டர் கொடுக்கணும்னா எங்களுடைய குடியரசு தினத்தன்று வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு சன்மானம் கொடுக்கின்றோம், வாருங்கள். நம்மளை சன்மானம் பண்ணணும்னா அவர் என்ன சொல்கிறா, எங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் ஜாயிண்ட் செஷனில் பேசுங்கோ அப்படிங்கிறா. இதெல்லாம் தானே இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ். அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணிட்டாராம், தனக்குன்னு உரிய பட்டத்து யானை, ஆறாலையும் ஏறிட முடியாது, அந்த பட்டத்து யானையில் இவரை உட்கார வச்சுட்டு மதுரை முழுக்க வீதியில் உலாவாங்கோ அப்படின்னு விட்டார். பெரியாழ்வார் ஏறிண்டார். இப்படி ஜில் 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 ஜில்னு தாளம் போட்டுண்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு வரார். பெரியாழ்வார் வரும் கோலத்தை, தன் குழந்தை வரும் கோலத்தை கூடல் அழகர், அந்த கோவில்லே திருக்கூடல்னு பேர் மதுரைக்கு, மதுரை திருக்கூடலில் கூடல் அழகர்னு இருப்பார். அழகர் தன் குழந்தையான பெரியாழ்வாரை பார்க்க வேண்டும் என்பதற்காக கருட வாகனத்தின் மீது ஏறி ஸ்ரீ பூ தேவிகளோடு வந்து காட்சி கொடுத்தான். ஊர் மக்கள்லாம் யானையை பார்த்துட்டுருக்கா, ஊர் மக்கள்லாம் யானைக்கு மேலே பெரியாழ்வாரை பார்த்துட்டுருக்கா. பெரியாழ்வார் ஊர் மக்களை பார்க்கல, கருடன் மேலே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துவிட்டார். ஐயோ எவ்வளவு அழகாக வந்திருக்கார் யா பெருமாள், தாயாரோட வேற வந்திருக்காரே, 2 பேரோட வந்திருக்கார், மார்பில் வேற மகாலட்சுமி, ஐயோ அழகான சங்கு, அழகான சக்கரம், பாப்பா எல்லாம் வந்துவிட்டார். யாரும் பார்க்கல, எல்லாரும் என்ன தானே பார்த்துட்டு இருக்கா. உன்னை யாராவது பார்த்துட்டு கண்ணெச்சில் பட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால பெருமாளே பல்லாண்டு நீ நன்னா இருக்கணும், யார் கண்ணெச்சிலும் பட்டடக்கூடாது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும். என்ன க்ளோஸாக பழகிறான் பாரியா பெருமாளோடன்னு சொல்லிவிட்டு அதில் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கேஜ் வந்துடுத்தானே. அதனால் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பல்லாண்டு பாடினார். உடனே மணவாள மாமுனிகள் எழுதினார், ஆழ்வார்கள்லேயே ரொம்ப ஒரு அளவுக்கு ஞானத்தில் மூத்தவர்னு சொன்னால் எல்லா ஆழ்வார்களையும் போய் பேட்டி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஆழ்வார்கள் கோஷ்டிலேயே யார் சுவாமி தலைவர் அப்படின்னு கேட்டால், அதுவா சுவாமி இதில் என்ன சந்தேகம், நம்ம ஆழ்வார் திருநகரி காரிமாறனுக்கு பிறந்த ஷடகோபந்தான், நம்மாழ்வார் தான், அவர் தான் சிறந்தவர். திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரை காண்பிப்பர், குலசேகர ஆழ்வாரும் நம்மாழ்வாரை காண்பிப்பர். எந்த ஆழ்வார்கள், நம்மாழ்வாருக்கு முன்பு இருந்தவர் திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வாருக்கு முன்பு இருந்தவர் முதலாழ்வார்கள், நம்மாழ்வாருக்கு பின்பு வந்தவர்கள் மற்ற ஆழ்வார்கள். ஆனால் எல்லா ஆழ்வார்களும் ஐக்ககண்டியமாய் சொல்லக்கூடிய ஒரே சிறந்த ஆழ்வார்னு சொன்னால் அது நம் ஆழ்வார். ஆனால் அவருக்கு தான் வாஸ்தவமாக எல்லாரும் காட்டக்கூடிய ஆழ்வார். பெரிய மூத்தவர், ஞானத்தில் மூத்தவர்னு சொன்னால் அவருக்கு வாஸ்தவமாக பேர் வந்திருக்க வேண்டியது பெரிய ஆழ்வார்னு பேர் வந்திருக்கணும் இல்லையா? பெரிய ஆழ்வார் அவர் தான்.
மாற்றிவிட்டு நம்மாழ்வார்னு ஆக்கிவிட்டா. பெரியாழ்வாரை தூக்கி ஆண்டாளுடைய அப்பாவுக்கு கொடுத்துவிட்டா. பேட்டியில் அவரோ சர்வேல ஃபஸ்ட்டு வரல பெரியாழ்வார், ஆனால் பேர் மட்டும் பெரியாழ்வார்னு வந்துடுத்து. எப்படின்னு கேட்டால் மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், மற்றைய ஆழ்வார்கள்லாம் பகவானிடத்தில் வாழ்த்து பெற வேண்டும், அனுக்கிரகம் பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் வில்லிபுத்தூர் பட்டர் பிரானோ பெரியாழ்வாரோ பெருமாளுக்கு ஆசீர்வாதம் செய்தார், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று. அந்த பரிவு பகவானிடத்தில் மற்றைய ஆழ்வார்களுக்கு இருந்தது. இந்த விஷ்ணு சித்தருக்கோ பொங்கும் பரிவு இருந்தது. அதனால பொங்கும் பரிவு இருந்தபடியால் வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வார் பாடி கொடுத்தது திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு தான் இந்த இடத்துல ஆண்டாள், நான் எங்கள் அப்பா உன்னை பல்லாண்டு பாடினா நான் உன்னை பாடுறேன் கண்ணான்னு. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணில வெறிந்தாய் குணம் போற்றி, கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம். அப்போ போற்றி போற்றின்னு பாடுறா. இவ இருக்கக்கூடியதோ கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கின்றபடியால் மற்றைய அவதாரங்கள்லாம் முன்னாடி நடந்துடுத்து. அதனால் பார்த்தேன்னா மற்றைய அவதாரங்களுக்கு அன்றுன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்னிக்கு ஏன் அன்னிக்குன்னு சொல்கிறான்னா, 3 இடத்துல திரிவிக்ரம அவதாரத்தை சொல்லியிருக்கா. ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. அதனால் ஓங்கி உலகளந்தாய் 3வது பாசுரம். 17வது பாசுரம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. இந்த இடத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. ஏன் 3 வாட்டி சொன்னான்னு கேட்டால், பெருமாள் 3 அடி நிலம் கேட்டு வந்தார் பலி சக்கரவர்த்தி கிட்ட. பலி சக்கரவர்த்தி கொடுக்கணும்னு நினச்சார். அதில் என்ன எடுத்து முதல் அடி கொடுத்தார், பகவான் அளந்தார், பூமியெல்லாம் அளந்து விட்டார். 2வது அடி கொடுத்தார், ஆகாயத்தெல்லாம் அளந்து விட்டார். 3வது அடிக்கு பெருமாள் கேட்குறார், சுவாமி இடமே இல்லை சுவாமி கொடுன்னு கேட்குறார். அவன் கடைசியில் அவனுடைய தலையை கொடுத்துட்டான். மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா படி இந்த இவர் கொடுத்த தானமே தப்பு. ஏன்னு கேட்டால், ஆகாயத்தை அளந்தார் பகவான். அப்படின்னா ஆகாயம் மேலே எதெல்லாம் பூமியில் இல்லையோ எதெல்லாம் மேலே இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய கட்டுப்பாடுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டுவிட்டு பெருமாளுடைய பேரை போட்டு /003 டேட்டட் அப்படிலாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டார் ஆகாயத்தை. பூமியெல்லாம் தன்னுடைய 2வது பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். பலி சக்கரவர்த்தி எங்கே இருக்கான்? ஆகாயத்தில் இருக்கானா பூமியில் இருக்கானா? பூமியில் இருக்கான். அப்படின்னா பூமியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது பலி சக்கரவர்த்தி இஸ் ஆல்சோ ரெஜிஸ்டர்ட் இன் தட் பூமி. இப்போது பெருமாள் என்ன பண்ணார்? 3வது அடி கேட்டவுடனே அவன் தலையை கொடுத்தான். ஆக்சுவலி ரெஜிஸ்டர் ஆன இடத்தையே திருப்பி எப்படி ரீரெஜிஸ்டர் பண்ணுறது? அதை வித்துவிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? பெருமாளே ப்ளீஸ் எக்ஸ்க்ளூட் மீ ஃப்ரம் தட் செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், என்னை விட்டுரு, யாருக்காவது வித்துரு, என்ன பிரம்மாவுக்கு வேணால் வித்துப்பிட்டு திருப்பி என்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. 3வது அடி கேட்டால் தலையை கொடுத்துட்டான். பெருமாளை என்ன சொல்லியிருக்கணும்? ஐ வில் நாட் அக்செப்ட் யுவர் ஹெட்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அக்செப்ட் பண்ணின்னு விட்டார். ஏன்னு கேட்டால், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அளந்தார் பகவான். பலி சக்கரவர்த்தியும் அளந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள கர்வமா, நான் பூமியில் இருப்பவன், பூமியில் எல்லோரோடும் வாழ்பவன், ஆனால் நான் வேறு பெற்றவன், ஐ எம் டிஃப்ரெண்ட், அகங்காரம் இருந்துதான் நான். அதனால் பெருமாள் தன்னை அளக்கும்போது நானும் அதில் அளக்கப்பட்டேன்னு அவன் நினைக்கலையாம். அதனால் தோ ஹிஸ் பிளேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட், he still remained an exception of not being registered. அதனால் பெருமாள் பார்த்தார். 3வது அடி கேட்டவுடனே அப்போ தான் பலிக்கு தோன்றது, ஆகாயம் இல்லை பூமி இல்லை, ரெண்டும் அளந்தாச்சு, இனிமேல் அளக்காதது எது அப்படின்னு கேட்கும்போது தெரிஞ்சுது, ஓஹோ நம்மளை இன்னும் அளக்கலையே, நான் இன்னும் பகவான் என்னை அளந்துட்டதான் நினைக்கலையே, அதனால் என் தலையும் சேர்த்து கொடுத்தார். அதனால் பெருமாளும் தள்ளினார். இப்போ இதில் என்ன கவனிக்கணும்? 3வது அடி கேட்டுருந்தா அவர் 3வது உலகம் எங்கேயாவது காமிச்சிருக்கணும். சும்மா ரெஜிஸ்டர் ஆன இடத்துலேயே ஒரு இடத்த காமிச்சு விட்டாரா? அதனால் பெருமாள் கேட்ட 3 கிடைக்கல.
ஆண்டாள் பார்த்தா, உனக்கு 3 கிடைக்கல திருவிக்கிரமா, நான் உனக்கு 3 பாசுரங்கள் கொடுத்துட்றேன்னு, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3 பாசுரங்களால் திருவிக்கிரமாவதாரத்தை சொன்னாள். இப்போ பெருமாள் அளக்கும்போது திருவடி மேலே போச்சுங்கிறா, ஒரு திருவடி கீழே போச்சுங்கிறா. தேசிகன் தேகலீஷ ஸ்துதியில் சொல்கிறார், பெருமாளுக்கு முதல்ல நட்சத்திரங்கள்லாம் கால சலங்க மாதிரி இருந்துதான். கால சலங்க மாதிரி இருக்க அதாவது அவர் ரிவர்ஸில் சொல்லின்னு வர்றார். அதாவது பெருமாள் அளக்கும்போது முதல்ல கழுத்துக்கு போச்சு, கழுத்துலேருந்து இடுப்புக்கு வந்தது, இடுப்புலேருந்து கடலுக்கு போச்சு. அப்படியே நட்சத்திரங்கள்லாம் ஒரு ஆபரணமாக மாறின்னு வருது. பிரம்மாவின் லோகத்தில் பார்த்தா திடீர்னு பிரம்மா அப்படி தியானத்துலேருந்து இப்படி தலை குறைஞ்சி பார்த்தா அப்படியே ஒரு திருவடி மேலே நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த ஒரு யந்திரத்துக்குள்ளே போனால் அது மேலே நம்மளை பில்டிங்கில் தூக்கின்னு போகிறது வரும். அந்த மாதிரி அந்த யந்திரம் மாதிரி பெருமாளுடைய திருவடி வந்துட்டுருக்கு. இவர் எதால் கழுவ வேண்டும் நினைத்து கங்கா ஜலத்தாலும் அதாலையும் இதாலையும் கழுவினார். கங்கா ஜலத்தை பொழிந்தார். அந்த கங்கா ஜலத்தை சிவபெருமான் பெற்றுக்கொண்டு பாகீரதி நதியாக அது வந்தது. இப்படிலாம் நடந்துருக்கு. பிரம்மா வியந்து போயிட்டார். நதியே பிரவகிக்க ஆரம்பிச்சது. இப்பேற்பட்ட திருவடி அம்பரம் ஊடறுத்து, அதாவது எவ்வளவோ உலகங்களை பிளந்துண்டு போச்சோனோ பெருமாளுடைய திருவடி என்ன வலிச்சிருக்கும். அப்பேற்பட்ட திருவடியோடு அன்னைக்கு திருவிக்கிரமாவதாரம் எடுத்து அம்பரம் ஊடறுத்து திருவடிகளில் கஷ்டப்பட்ட கண்ணா திருவிக்கிரமா, இன்னைக்கு எனக்காக 24வது பாசுரத்தில் நடந்து வரியே, அப்பேற்பட்ட திருவடிகள், அன்று உலகம் அளந்த திருவடிகள் வாழ வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. ஒன்றும் ஆழ்வார் என்ன சொன்னார், ஒரு பாசுரத்தை திருவிக்கிரமன் என்று உலகத்தை அளந்தான். உலகத்தை அளக்கும்போது அடியேன்னு ஒரு வார்த்தை போட்டார். அடியோங்கள், அடியேன்னு சொன்னால் நாம். ஆனால் நாம்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா என்ன கூப்பிட்றேளான்னு கேட்க மாட்டா, அடியனை கூட்டுதா அப்படின்னு கேட்பா. அடியேன்னா அடியேனும் நானும் ஒன்று தான். ஆனால் நான்னா அந்த அகங்காரம் இருக்கும், அடியேன்னா சேஷத்துவ குணத்தோடு கூடியது அப்படின்னு வாயால் சொன்னால் போகாது, மனசால நினைக்கணுமோன்னு அடியேன்னு சொல்லும்போதோ. ஆதலால் அந்த அடியேன்னு சொல்கிறோம். அந்த அடியேன்னு சொல்லும்போது ஆழ்வாரும் போட்டிருக்கார், பெருமாள் உலகம் அளக்கும்போது அடியேன் அப்படின்னு போடுறார். இன்னொரு பாசுரத்தில் நான் அப்படின்னு போடுறார். சிஷ்யன் நம்பிள்ளைக்கு நஞ்சியருக்கு ஒரே சந்தேகம். பராசர பட்டர்கிட்ட கேட்டாராம், சுவாமி இது ஒரு இடத்துல நான்னு போடுறார், ஒரு இடத்துல அடியேன்னு போடுறார். ஆழ்வாருக்கு என்ன அடியேன்னு சொல்லும்போது சேஷத்துவ குணம் ஞாபகம் வந்தது, நான்னு சொன்னால் அகங்காரம் ஞாபகத்துக்கு வந்ததா? அகங்காரம் வரக்கூடாதே, இவர்களோ அதாவது மதிநலம் அருள பெற்றவர்கள். அதாவது மயர்வர மதிநலம்னா அவளுக்கு பெருமாள் பிறக்கும் போதே பக்திங்கிற இன்ஜெக்ஷனை போட்டு அமுச்சுட்டார். பிறந்த உன்னதானே நம்ம 6 மாதத்துக்கு ஒரு பூஸ்டரு, 2 வருஷத்துக்கு ஒரு பூஸ்டர் போட்டுக்கிறோம். பிறக்கும் போதே பெருமாள் ஒரு இன்ஜெக்ஷன், பக்திங்கிற இன்ஜெக்ஷனை போட்டு அமுச்சுட்டார். இவாளுக்கு பிறந்து பக்தி வரல, பிறக்கும் போதே பக்தி வந்துடுத்து. அதனால் பக்தி பிறக்கும் போதே வந்தபடியால் நானுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதே. திருவிக்கிரமாவதாரம் சொல்லும்போது ஒரு இடத்துல அடியேன்னு சொல்லியிருக்கார், மற்றொரு இடத்துல நான்னு சொல்லியிருக்கார். எப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பராசர பட்டர் பதில் சொன்னாராம், அடியேன்னு சொல்லுவது அவன் நாம் இருக்கும் திசையில் நினைக்கின்றபடியால், நான் என்ன சொல்லுவது நாம் அவனிடத்தில் இருக்கும் தசையில் இருக்கின்றபடியால். அதாவது பெருமாள் உலகத்தை அளக்கும்போது நினச்சாராம், ஆஹா என் திருவடி இவ மேலெல்லாம் படப்போகிறது. பட்டா அவன் நினச்சிப்பான், ஐயோ அடியேன் என்ன பாக்கியம் செய்தேனோன்னு அவன் நம்ம நினச்சிப்போன்னு பகவான் நினச்சாராம். அதனால் நம்ம என்ன நினைக்கணுங்கிறத பகவான் நினச்சபடியால் அடியேன்னு போட்டுவிட்டார். ஆனால் வாஸ்தவமாக பகவான் உலகம் அளக்கும்போது நம்ம என்ன நினச்சோம், நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், என் மேலே இப்போ யார் கால் வைக்கிறா, நான் நம்ம நினச்சோம். அதனால் நம் எண்ணத்தினால் நான்னு போட்டார். அடியேன் இன்னொரு இடத்துல போட்டதுக்கு காரணம் நாம் அப்படி நினைக்க வேண்டும் என்று பகவான் நினைத்தபடியால் அடியேன்னு போட்டாராம். அப்படிலாம் பராசர பட்டர் சமாதானம் சொல்லியிருக்கார். அதனால் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்றுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அன்றுனா அன்னைக்கு அர்த்தம் இல்லை, அப்படி இல்லை. அன்றுனா வேத காலம் தொடங்கின்னு அர்த்தம். ஆண்டாள் வாமனாவதாரத்தை பற்றி ஒரு ஸ்லோகம், வராகவதாரத்தை பற்றி ஒரு பாசுரம் பாடுறா. பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனான்னு சொல்லும்போது, பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டு ஒரு நாள், பண்டுன்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு நாளுங்கிறா. வாட் இஸ் சுவாமி பண்டு அன்னைக்குன்னா வியாக்கியானம் வேத காலம் தொடங்கி. ஏன்னா வராக பெருமாளுடைய சரித்திரம், வராகர் பூமியை இடர்ந்தெடுத்தார், ஹீ ப்ரொடெக்டட் மதர் எர்த் அப்படிங்கிறது புராணத்தில் மட்டும் இல்லை, ராமாயணத்தில் மட்டும் இல்லை, பாரதத்தில் மட்டும் இல்லை, பாகவதத்தில் மட்டும் இல்லை, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு வேதத்தில் இருக்குது. அதனால் வேதத்தில் சொல்லுகின்றபடியால் பண்டொரு நாள்னா வேத காலம் தொடங்கின்னு அர்த்தம். அதே மாதிரி திருவிக்கிரமாவதாரம் சொன்னால் என்ன அர்த்தம்னா,
திரிவிக்ரமாவதாரம் சொல்லுவதற்கு காரணம் என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. த்ரீணி விசக்கிரமே த்ரீணி பதானி விசக்கிரமே, 3 பாதங்களால் உலகத்தை அளந்த தாயோன் திரிவிக்ரமா த்ரீணி பாத விசக்கிரமே சொல்கிறோம். ஆதலால் வேதத்தில் சொல்லப்பட்டவனே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. என்னைக்குன்னு குறித்து சொல்லவே முடியாதான். இல்லை சுவாமி, நமக்கு அவதார கணக்குப்படி முதல்ல மத்ஸ்யம், 2வது கூர்மம், 3வது வராகம், 4வது நரசிம்மம், 5வது வாமனம், அப்படி தானே படிச்சுட்டு சொல்கிறோம். டார்வின்ஸ் தியரி ஹஸ் பீன் ப்ரோவன். முதல்ல இருக்கிறது மீனிலிருந்து வந்ததும் ஆமை, நிலத்திலும் இருக்கும் நீரிலும் இருக்கும், இப்படிலாம் சொல்கிறோமோ. டார்வின் ஏதோ சொல்லியிருக்கார், அது தியரி தான். பாருங்க, டார்வின்ஸ் தியரிங்கிறது அது ஒரு விதம், அவர் யோசித்து ஒரு கருத்து கொடுத்து, அதுக்கு நமக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் அது வேணும்னுட்டே நம்ம அவதாரங்களில் போட்டுவிட்டு பார்த்தேடா நம்ம ஆழ்வார்களும் பார்த்து கரெக்டாக டார்வின்ஸ் தியரியே சொல்லியிருக்கான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு எவனாவது ஒருத்தன் டார்வின்ஸ் தியரி பொய்ன்னு சொல்லிவிடுவான். அப்போ பொய்ன்னு சொல்லிவிட்டா நம்ம ஆழ்வார்கள் தியரியும் பொய்ன்னு ஆகிடும். ஒன்று இப்போது நம்ம படிக்கும்போது எத்தனை பிளானட் இருந்தது? 9 பிளானட்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குது? 8 தான் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? 9 கிடையாது. இப்போ தேர் ஆர் நாட் 9 பிளானட்ஸ், 8 பிளானட்ஸ். அதனால் சயின்ஸுங்கிறதே கொஞ்சம் அப்பப்போ பரிசோதனை பண்ண மாறிட்டு இருக்கு. இதே விசிஷ்டாத்வைத்தத்தில் எவ்வளோ தத்துவங்கள்? 3. என்னென்ன? அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். ராமானுஜர் காலத்தில் எவ்வளோ தத்துவங்கள் இருந்தது? என்னது? 3 தான். அப்பவும் 3 தான், இப்போவும் 3 தான், இனிமேயும் 3 தான். எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, விசிஷ்டாத்வைத்த தத்துவங்கள் 3ன்னு சொன்னால் ராமானுஜர் காலத்திலே 3 தத்துவங்கள், இப்போவும் 3 தத்துவங்கள் மாறாது. இப்போ பிளானட்ஸ் 9லேருந்து 8, 8லேருந்து 7, 7லேருந்து 9 மாறினாம எல்லாம் தத்துவங்கள் மாறாது. இத்தம் இதம்ங்கிறது தான் சித்தாந்தம். இவ்வளவுதான். இனிமே நீ புரிஞ்சுக்கணுமே ஒழி இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி புதுசாக 4வது தத்துவம் உருவாக்குறேன், ஒன்றுத்தை குறைக்கப்படாது. இதே பிளானட்ஸில் அப்படி ஆகலாம். ஸோ சயின்ஸை வச்சு நம்ம ரிலிஜனை ரொம்ப குழப்பிக்கப்படாது. நிறைய இடத்துல காமனாலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை புரிஞ்சுப்போம். வேணும்னுட்டே இல்லாத அவதாரங்களை போட்டு அதில் புகுத்தி முதல்ல மத்ஸ்யாவதாரமே பகவான் எடுக்கலை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலங்காலமாக முதல்ல எடுத்த அவதாரம் பத்மநாபாதி அவதாரம்னு தேசிகன் எடுக்கிறார். புராணமும் அப்படி சொல்கிறது. அதானுன்னா வராக அவதாரம் எடுத்தாருங்கிறார். அதனால் பின்னாடி தான் மத்ஸ்யாவதாரம் வந்தது. அதனால் முதல்ல நம்ம கம்ஃபர்ட்டுக்காக மத்ஸ்யம், கூர்மம், வராகம்னு கரெக்டாக பாட்டில் அமைஞ்சுடுத்து பார்க்கடல் அலை மேலே பாம்பண்ணையின் மேலெல்லாம் பாடி நம்ம அட்டகாசம் பண்ணி போட்டுவிட்டோம். ஆனால் அவதார கணக்கில் முதல்ல வருது வராக அவதாரம், தான் பின்னாடிலாம் மத்ஸ்யாவதாரம்லாம் வருது. ஸோ இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால் அன்று இவ்வுலகம் அளந்தாய்னா வேத காலம்னா அன்னைக்கு எடுத்த அவதாரம்னு விட்டார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு நீங்கள் சொன்னதுன்னா வேத காலம்னு இல்லை, அங்குனா தென்னிலங்கை சென்று. இப்போ ஆண்டாள் பாடும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நீங்கள் சொல்லலாம், ஸ்ரீலங்கா இஸ் வெரி க்ளோஸ், மிஹின் லங்காவில் போனால் இன்னும் ஒரு 2 hours ஆகுமா கொலம்போன்னு கேட்கலாம். பாருங்க, அவளுக்கு பாவம் மிஹின் லங்காவை சமுதிரம் தாண்ட மாட்டா, அப்பா கற்றுக் கொடுத்துருக்கார். அதனால் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கா. அதனால் கர்நாடகாவே நம்ம சம்பிரதாயத்தில் மேல்நாடுன்னு சொல்லுவாள். வியாக்கியானங்களில் கர்நாடகானே சொல்ல மாட்டா. எம்பெருமானார் மேல்நாட்டு கெழுந்தருளினார். மேல்நாடுன்னு சொன்னால் சுவாமி யூரோப்புக்கு போயிட்டாரான்னு கேட்போம். மேல்நாடுலாம் இல்லை, ஒன்று கர்நாடகாவுக்கு போயிருப்பார், அதுதான் மேல்நாடு. அதனால் நம்ம ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கர்நாடகா மேல்நாடு. கீழே லங்கை அங்கு. ஆண்டாள் பாட்டா, சென்று அங்கு எங்கேயோ இருக்கான் லங்கை, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. எங்கேயோ போய் லங்கைக்கு சேத்து கட்டி அதன் மீது நடந்து குரங்குகளை வேற கூட்டுண்டு அது ஒன்று குதிக்கிறது, ஒன்று இந்த சேத்துலேருந்து அந்த பக்கம் குதிக்கிறது, இதுகளெல்லாம் செயினை பிடிச்சி கட்டியோ வாயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 70,000 குரங்கையும் சமாளிச்சுட்டு ராமருக்கு எப்பேற்பட்ட தலைவலி பாருங்க. 39 வயசு பாவம் அவருக்கு. இதெல்லாம் சண்டை போடும்போது 12 வயசில் சீக்கிரமாக அசுரர்களை மாரீச்சனை ஓட்டி சுபாகுவை கொன்னு, தாட்டகையை கொன்னு, அகல்யோதாரணம் பண்ணி, சீதை வில்ல முறிச்சு, சீதையை கல்யாணம் பண்ணி, பரசுராம கர்ப்பபங்கம் பண்ணி, இதெல்லாம் சின்ன வயசில் எல்லாம் பண்ணிவிட்டார். 39 வயசில் பாவம் தள்ளெழுத்து அவருக்கு இந்த குரங்கெல்லாம் கூட்டுன்னு போய் ஒன்று அப்படி குதிக்கிறது, இப்படி குதிக்கிறது, ஒன்று கடிக்கிறது, கொதறது. ஐயோ, ராமர் சமாதானப்படுத்தின்னு இருக்கார். 6க்கு பஞ்சாயத்துனா ராமர் பஞ்சாயத்து தலைவர் குரங்க கூட்டத்துக்கு எல்லாத்தையும் கூட்டுண்டா லங்கைக்கு போய் சண்டை போட்டு அவனை கொன்று அவளை மீட்டு மறுபடியும் எவ்வளவு காலால் கஷ்டப்பட்டிருப்பார். அப்பேற்பட்ட திருவடிகளால் அன்று நடந்தாய், அந்த திருவடிகளால் எம்மை பார்க்கதற்கும் நடந்து வரியே கண்ணா. அதனால் அப்பேற்பட்ட திருவடிகள் சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. திரள்னா தேஜஸ் போற்றின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட தேஜஸ், ராமருடைய தேஜஸை கண்டு ராவணனே அஞ்சு விட்டானாம். ஓஹோ,
உன்னை பார்த்தா பெரிய ஆளாதாயா இருக்குது. ஏன்னு கேட்டால் ராமர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் எது தெரியுமோ? பிரம்மாஸ்திரமோ வாயவாஸ்திரமோ இல்லை, மன்னிக்கிறதுங்கிற ஆயுதம். ராஜாக்களுக்கு அது ஒரு பெரிய இழிவு. அவனோ ஹனுமார் வர்ணிக்கிறார், அவனுடைய மார்பில், ராவணனுடைய மார்பில் ஐராவதம்ங்கிற யானையுடைய தந்த பொறிகள் இருக்குமா, ஸ்கார்ஸ். இப்போ பெரிய ஒரு ரவுடியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்கோ, இந்த என்ன பக்ரி, அப்புறம் வேறு என்ன சைக்கிள் செயின் மணி அப்படிலாம் தானே பேர் இருக்கும் சஹஸ்ரநாமத்தில். அப்படிலாம் இருந்துவிட்டுன்னு வச்சுக்கோங்கோ. இங்கெல்லாம் கீரல்லாம் இருந்துவிட்டானா பாப்பா என்னமா ரவுடி இருக்காருன்பா, ரொம்ப நிலாவை ஒத்த திருமுகம், அழகான கழுத்தெல்லாம் இருந்துவிட்டானா இது என்ன ஏன் பால் வடிகிற முகமாக இருக்கும்பா. கீரி இருந்தால் இது பெரிய துரையா வீரனாக இருக்கும்பா. அந்த மாதிரி ராவணனுக்கு அப்பேற்பட்ட பொறிகள், ஆஹா ஆனையோடு சண்டை போட்ட பொறிகள். அப்பேற்பட்ட ராவணனை பார்த்து ராமர் சொல்கிறார், நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டா. இன்று நடந்த போர்க்களத்தில் ராமன் கூறிவிட்டான், இன்று போய் நாளை வா என்று. தலை குனிந்தவாறே சென்றான் ராவணன். இதை கண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர்களை கேட்கலாம், சிவச்சிதம்பரம் அவர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா பாருங்க. அந்த மாதிரி கேட்டு அவன் மானத்தை வாங்கிவிட்டா. அதனால் ராமர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆயுதமே க்ஷமா, மன்னிக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆயுதம் தானா. அதனால் அப்பேற்பட்ட க்ஷமாங்கிற ஆயுதத்தை வச்சுன்னும் ராவணன் அவனோட சண்டை போட்டானா அவன் தள்ளெழுத்த என்னமென்னு சொல்ல, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அப்பேற்பட்ட தேஜஸோடு கூடிய ராமா, பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. புகழ்னு சொல்லுவதால் உன்னுடைய வீரிய சௌரிய பராக்கிரமங்கள் போற்றி. எதனால்? பொன்ற சகடமுதைத்தாய். முன்னாடியே பார்த்துருக்கோம், சகடம்ங்கிற ஒரு உடைந்த ஒரு கார்ட், ஒரு வண்டி பக்கத்தில் யசோதை வச்சுட்டு போயிருக்கா, எதுவும் இது பண்ணாதுன்னு. அந்த சகடத்துக்குள்ள ஒரு அசுரன் பகவானை கொல்லணும்னு வரார். இவர் வீல்னு அழறார். வீல்னு எதுக்கு அழறார்? வர்றதுக்கும் வீல் இருக்குங்கிறபடியால் அடித்தார். இப்படி காலால் உதச்சார், அது மேலே போச்சு சுருண்டு. இந்த இப்போல்லாம் நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக அந்த ஹீரோக்கு ஒன்றுமே ஆகாது. 10 பேர் சேர்ந்து அடிப்பா, இவருக்கு ஒன்றும் அவிஸ்தரம் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாயன் சாட்சாத்து அப்படி விளங்கின்றிருப்பார். இப்படி ஒரு குத்துவர் 10 பேரும் ஒன்றா சேர்ந்து விழுவா. அப்படியெல்லாம் அன்ரியலிஸ்டிக்காக காமிக்கவே இல்லை பெரியவாள்லாம். கிருஷ்ணர் அழுத ஒன்று அவருடைய திருவடி செக்கச்சவேல்னு ஆயிடுத்தான். ஏன்னா சகடத்தை உதச்சுவிட்டாரோன்னோ, அந்த செக்கச்சவேல்னு பொருந்திய திருவடிகளோடு வா கண்ணா, என்னை பார்ப்பதற்காக நீ வருகின்றாய், பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி என்று ரியலிஸ்டிக்காக ஆண்டாள் காண்பிக்கிறார். இதுதான் ஒரு நல்ல டைரக்டருக்கும் மோசமான டைரக்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால் கன்று குணிலாவிரிந்தாய் கழல் போற்றி. கழல்னு சொல்லுவதால் திருவடி. கன்று குணிலாய் எரிவது. இப்போ நீங்கள் ஒரு வஸ்துவை எரியிறேன்னா காலால் எரிவேளா கையால் எரிவேளா? கையால் தான். டேய் அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லிப்பேன். உதைப்பேனா கால், அடிப்பேன் எரிவேனா கை. இப்போது கன்று குணிலா எரிந்தாய், எரிஞ்சுட்ட அப்படின்னா கை போற்றின்னு தானே சொல்லியிருக்கணும். கழல் போற்றின்னு சொல்கிறா. திருவடி என்னையா சம்பந்தமே இல்லாத போய் சேர்க்கறியன்னா காரணம் என்னன்னா, சாமர்த்தியக்காரனுக்கு ஆயுதமே தேவையில்லை. ஒரு அசுரன் கண்ணுக்குட்டியாக வந்தான் கிருஷ்ணரை கொல்லணும்னு. இன்னொரு அசுரன் கப்பித்த மரமாக விளாமரமாக நிற்கிறான். ஒரு அசுரன் மரம், இன்னொரு அசுரன் கண்ணுக்குட்டி. இதுவும் கிருஷ்ணரை கொல்லணும்னு வருது, அதுவும் மரம் காத்துருக்கு. எப்போ கிருஷ்ணர் நம்ம மேலே வருவர் டபால்னு அவர் மேலே விழுந்து உள்ளான்னு. மரமும் காத்துருக்கு, கண்ணுக்குட்டியும் காத்துருக்கு. இப்போது கண்ணுக்குட்டியை வேலால் குத்தலாம், இல்லாட்டா கல்லால் அடிக்கலாம், இல்லாட்டா இவர் ஓடி போயிடலாம் ஏதாவது ஒன்றும், இல்லாட்டா மரத்தை பார்த்துட்டு மரத்தை வெட்டலாம், ஒரு பெரிய கோடாலியால் வெட்டலாம், இல்லைனா மரத்தை கண்டு ஓடலாம். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? இது ஒரு அசுரன் அது ஒரு அசுரனா, இதை கொண்டு அதை அழிச்சுப்படுறேன்னு கண்ணுக்குட்டி எடுத்தார். இப்படி காலை ஊனிண்டார். ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ இந்த போலர் இப்போ பாருங்கள், வேர்ல்டு கப்லாம் செலக்ட் பண்ணிவிட்டா டீமை. இப்போ செலக்ட் பண்ணும்போது இவர் நின்றுண்டே பெருமாள் மாதிரி இப்படி பாலை போடுவாரா, ஒரு காலை ஊனி ஒரு காலை நீட்டி போடுவாரா? இப்படி ஒரு வஸ்துவை எரியணும்னா ஒரு காலை அழுத்தணும், இன்னொரு காலை ஏற்றணும். ஏற்றினா என்ன ஆகும்? ஏற்றின கால் கொஞ்சம் வலிக்கும். நீங்கள் எப்போவுமே பாருங்கோ, இப்போ இந்த யோகாசனாலாம் சொல்கிறா பாருங்கோ, 2 கால் திருவடியில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, கட்டை விரல், அதால் ஊனிண்டு கொஞ்சம் நாள் நில்லுங்கன்னா உங்கள் கால் தடன்னு ஆடும். ஏன்னா நம்ம வெயிட்டு அந்த சிறு விரல்களால் தாங்க முடியவில்லை. கொஞ்ச நாளைக்கு நின்னா கிருஷ்ணர் எடுத்தார் கண்ணுக்குட்டியை, ஒரு காலை அழுத்தினார், இன்னொரு காலை ஏற்றினார். இப்போ அதை இப்படி சுத்தணுமோனோ, இந்த ஆஸ்திரேலியாவில் பூமராங்குன்னு ஒரு ஆயுதம் உண்டு, இப்படி அதை சுற்றி போடணுன்னா கொஞ்ச நாழியாவது நிற்கணும். அப்படி நின்னுட்டபடியால் பின்னாடி ஏற்றின திருவடி கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சுது. அதால் இந்த மரத்தை போட்டு இடிச்சுவிட்டார்.
அழிக்க வந்த ஒன்றுத்தால் அழிக்க வந்த இன்னொன்றுத்தை அடிச்சுவிட்டார். அழிச்சது பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஆண்டாளுக்கு என்ன கவலைன்னா, ஐயோ பின்னாடி கால் வலிக்குமோ, அதனால் கன்று குணிலா வெறிந்தாய், எரிஞ்சது கைதான், ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டது கால், கழல் போற்றி என்று அதை பாடினாள். இதை சாமர்த்தியமாக பெரியவாள்லாம் சொல்லுவா, வாக் விசேஷத்துக்காக சொல்லுவா. பேச்சு சாமர்த்தியம் எப்படி இருக்கணும்னா, வரவர் நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லின்னு வந்தால் அந்த குற்றச்சாட்டியே நம்ம குணமாக்கி பண்ணோம். அதாவது இப்போது கண்ணன் திருடினா, பொய் சொன்னான், பல வழக்கம் சொல்கிறது இல்லையா, அவனே திருடன், அவனே பொய் சொன்னான், அதுக்கெல்லாம் ஒரு தனி குரல் வேறு சொல்லணும், அப்படிலாம் சொன்னால் தான் புரியும். அதனால் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு சொன்னோடனே நமக்கு ஒரு கோபம் வரும். அந்த மாதிரி ருக்மிணி பிராட்டி என்ன பண்ணா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே, அவள் 7 ஸ்லோகங்கள் காதல் கடிதமாக எழுதி அனுப்பித்தாள் மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத்துக்கு இல்லையா. இப்போ ஒரே கவர்மெண்ட்டு, அந்த காலத்தில் வெவ்வேறு கவர்மெண்ட் இருந்தபடியால் அது ஏற்றுக்கு போகணுமே, அதனால் மகாராஷ்டிராலேருந்து குஜராத்துக்கு அனுப்பிச்சுவிட்டா. கண்ணன் படித்தான். ஸ்ருத்வா கேட்டேன், குணான் குணத்தை, யார் குணத்தை, உன் குணத்தை, கண்ணா உன் குணத்தை, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா, உலகத்தில் மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ்னு போட்டி வைக்கிற மாதிரி மிஸ்டர் வேர்ல்டு அப்படின்னு போட்டி வச்சா கண்ணா நீ தான் ஜெயிப்ப, நீ தான் அழகன், புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம், தபிக்கின்றேனே, ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவை அச்சுதா, கை நழுவுதல் இல்லாத அச்சுதனே, எம்மை காத்து அழைத்து செல்லுவாய் பிரார்த்தித்தாள் ருக்மிணி பிராட்டி. இதில் என்ன சொன்னா, ஸ்ருத்வா குணான்னா, உன் குணத்தை கேட்டேன்னா. உடனே மக்கள் போராடுவோம் போராடுவோம், நீ எப்படி இப்படி சொன்னாய், அவனுக்கு குணமே கிடையாதே, பொய் சொல்லுபவன், திருடன் அப்படின்லாம் சொன்னா. அவ சொன்னா, உங்களுக்கு சம்ஸ்கிருதம் படிக்க தெரியல, ஸ்ருத்வா குணான் அப்படின்னு நீங்கள் பிரிச்சல், என் தப்பா அது? எப்படி பிரிக்கணும் தெரியுமா, ஸ்ருத்வா அகுணான்னு பிரிக்கணும். சம்ஸ்கிருதத்தில் அ ப்ளஸ் அ இஸ் ஆ, அ ப்ளஸ் ஆ இஸ் ஆல்சோ ஆ. அதனால ஸ்ருத்வா ப்ளஸ் குணான் ஸ்ருத்வா குணான், ஸ்ருத்வா ப்ளஸ் அகுணான் இஸ் ஆல்சோ ஸ்ருத்வா குணான். அகுணான்னு சொன்னால் குணத்துக்கு வேறுபட்ட தோஷங்கள். நீ எதனால் என்கிட்ட சண்டை போடுற, ருக்மிணி கண்ணனுடைய குணங்களை கண்டு எப்படி மயங்கினாய், அவனிடத்தில் குணங்களே கிடையாதே, தோஷங்கள் தான் இருக்குன்னு சொன்னேன். நான் தானே சொன்னேன், ஸ்ருத்வா அகுணான் தானே சொன்னேன், தோஷங்களை கண்டு தான் நான் அவனை காதல் பண்ணுறேன் தானே சொன்னேன், குணங்களை கண்டு பண்ணலையேன்னுட்டா. அதனால் வந்த வார்த்தையே வச்சு ருக்மிணி பிராட்டி எரிஞ்சாலே, கன்றாய் வந்தது குணிலா வெறிந்தாயன்னு அதை கொண்டே எரித்தாள். அதனால் ஒரு பேச்சு சாமர்த்தியம் இருக்கவா வேற விஷயத்தை தேடின்னு போற மாட்டா, வரவரின் வார்த்தையை கொண்டே ஜெயிச்சுடுவா. கன்று குணிலா வெறிந்தாய் குணம் போற்றி, வென்று பகை கழல் போற்றி, குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. குன்று மலை, கோவர்தன மலை, குன்று குடையாவெடுத்தாய், குடையா தூக்கி பிடிச்சார்னா அன்றைக்கே நான் சொன்னேன், கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே ஆழ்வார் பாடியிருக்கார். ஹரிவம்சத்தில் சொல்லும்போதும் அந்த அந்த மலையை சொல்லும்போது ரிவர்ஸில் பிடிச்சார். புரியலையே சுவாமி, எப்போவுமே நம்ம ஃபோட்டோலாம் பார்த்தா எப்படி எல்லாம் இந்த பிராமானந்த் சாகர் பிஆர் சோப்ராலாம் எப்படி காமிக்கிறார், இப்படி மலையை தூக்கினார், மலை இப்படி இருக்குது, இப்படி பிடிச்சதானே காமிக்கிறார், இப்படி பிடிச்சா ஏதோ ஒன்று இப்படி பிடிச்சிட்டார் அப்படிங்கிறா. பேஸ் இப்படி இருந்தது, கோன் இப்படி இருந்தது, கிடையாது, ரிவர்ஸில் பிடிச்சார் பெருமாள். என்ன சுவாமி புதுசாக இருக்கே, அதை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே, மலையை எடுத்துவிட்டு ரிவர்ஸில் பிடிச்சாரா? ஆமாம், ரிவர்ஸில் தான் பிடிச்சார். ஹரிவம்சம் அப்படி தான் சொல்கிறது. பாகவத புராணத்தையும் ஒரு சின்ன ஒரு கோடிட்டு காண்பிச்சிருக்கா, ஆழ்வாரும் அப்படி தான் சொல்லியிருக்கார். ஏன் அப்படி ரிவர்ஸில் பிடிச்சாருன்னா என்ன யோசிச்சு பாருங்க, மலை இப்படி தூக்கினா கீழே மண் இருக்கும், புல்லு செடி கொடி கொகை வாழை மரம் எல்லாம் மேலே. இப்போ மலையை 7 நாள் பெருமாள் பிடிச்சுட்டு இருக்கார், பசுவும் கண்ணுக்குட்டியும் என்ன சாப்பிடும்? அதனால் இப்படி ரிவர்ஸில் பிடிச்சாதானே புல்லை சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்னு கண்ணன் ரிவர்ஸில் பிடிச்சார். அதை தேசிகன் யாதவாபியுதயத்தில் எடுக்கிறார். மேருமலை போலே பிடித்தாய்ங்கிறார். பொதுவாக மலைகள்லாம் எப்படி இருக்கும்னா பேஸ் இப்படி இருக்கும், கோன் மேலே இருக்கும். மேருமலைங்கிற மலை மட்டும் ரிவர்ஸில் இருக்கும், கோன் இப்படி இருக்கும், பேஸ் இப்படி இருக்கும். அதனால் கண்ணன் பிடிக்கும்போது மேருமலையை போல் பிடித்தான். மேரு என்பன் பர்வதத்தை சுற்றி தான் நம் சனாதன தர்மத்தின் மரபுப்படி சூரியன் சுற்றி வருது. நம்ம அஸ்ட்ரானமி படி சூரியனை தான் மற்றது சுற்றுறதே ஒழி சூரியன் எதையும் சுற்றலை. ஆனால் இங்கே எப்படின்னா சூரியன் தான் மலையை சுற்றி வருது.
சூரியன் மலையை சுற்றி வருவதால் சூரியனுக்கு குன்று சூழ்வான்னு பேர். குன்றுனா மலை, சூழ்பவன்னா சூழ்வான்னு அர்த்தம். சூழ்வான்னா சூழ்பவன், அதாவது குன்று சூழ்வான்னு சொன்னா சூரியன். குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோங்கிறார் கம்பர். ஏன்னு சொன்னா குன்று சூழ்பவன் சூரியன், சூரியன் பிள்ளை சுக்ரீவன். ராமர் சொல்லார் விபீஷணனை பார்த்து, விபீஷணா குன்று சூழ்பவனின் மகனான சுக்ரீவனோடு அறுவரானோம், உன்னோடு எழுவரானோம். இப்பேற்பட்ட உறவினால் என் தந்தையானவர் மகிழ்ந்தார்னு சொல்றார். ஆதலால் குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. குன்றை குடையாவெடுத்தாய். ஏன் சுவாமி மழை வருதுன்னா கொடை எடுக்கிறது, இது என்ன மலையை தூக்கி பிடிக்கிறதுன்னு கேட்டா, கிருஷ்ணர் மக்களுக்கு சொல்லியிருக்கார், இந்திரனுக்கு நீங்கள் பெஞ்சுக்கு கீழே சம்திங்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் நிறுத்திருங்கோ, அவனுடைய தொழில் தர்மத்தை பார்க்க வேண்டும். நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய மலை கொன்னும் பசுக்களுக்கு புல்லு கொடுக்கணும்னு ஒன்றும் மரபு கிடையாது. மலையாக இருந்தால் போகிறோம், ஆனால் அதையும் மீறிக்கொண்டு நம் பசுக்களுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் புல்லு கொடுக்குறது. ஆதலால் அப்பேற்பட்ட மலையான கோவர்தனத்துக்கு தான் நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று பூஜை செய்தார். மக்களும் கண்ணனின் பேச்சை நம்பி அன்னக்கூட்டோத்சவம் பண்ணி முடிச்சுட்டா. இப்போ மழை வரும்போது கண்ணன் வேற எதையாவது கொண்டு மக்களை காப்பாற்றினா மக்கள் சொல்லுவாளாம், என்ன சாமி இது, இவ்வளோ படையல் வச்சுருக்கோம் மலைக்கு, அது நம்மளை காப்பாற்றித்தா கேட்பா. அதனால் எந்த மலை நம்மளை காப்பாத்துறதுன்னு சொல்லி படையல் வச்சாரோ அதே மலையை கொண்டு இவாளை ரட்சிச்சா எல்லாரும் சொல்லுவா, பாத்தியா காலத்தால படையல் வச்சோம், சாயங்காலம் கஷ்டம்னு ஒன்று மலை காப்பாற்றி எடுத்தும்பா. எந்த மலைக்கு பூஜை செய்யன்னு சொன்னாரோ அதே மலையை கொண்டு மக்களை ரட்சிப்பதற்காக கண்ணன் தூக்கின போது இந்திரன், இந்த ராமருடைய பட்டாபிஷேகம் ஆனோன்னு அயோத்தியாவில் போய் ராமருக்கு பட்டாபிஷேகம், எல்லாரும் வந்திருக்கா, விஐபிஸ், விவிவிஐபிஸ், ஒயிட் கலர் சோஃபா, ரெட் கலர் சோஃபாலாம் போட்டு, க்ரீன் கார்பெட்டு, ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு, ஒரே குடமாக தண்ணி எல்லாம் வந்திருக்கு. எவ்ரிபடி ஹஸ் அரைவ்டு. இந்திரனுடைய சீட்டில் இந்திரன் நேம் பிளேட் இருக்கு, இந்திரனை காணும். எல்லாரும் இந்திரன் வரவில்லைன்னு சொன்ன உடனே போஸ்ட்மேன் வரான், டிஹெச்எஃப்எல் வந்து சொல்கிறான், சுவாமி ப்ளீஸ் டேக் திஸ் கொரியர், அவர் உமக்காக கிஃப்ட் அமுச்சுவிட்டார், நான் அவரால் வர முடியல, நேர கிஃப்ட்டை உனக்கு அமுச்சுவிட்டார். அது திறந்து பார்த்தா உயர்ந்த ஹாரம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நோ மேக்கிங் சார்ஜில் ஒரு பெரிய ஹாரமாக பண்ணியிருக்கான் இந்திரன். அந்த ஹாரத்தை கொண்டு ராமர் பார்த்தார், இந்திரன் வராதது அவருக்கு பெரிய குறை. சரி பார்த்தார், அவர் கழுத்துலையா ஒரே ஆபரணமாக இருக்குது, இனிமேல் மேலே ஒரு லேயர் போட வேண்டியதுதான். பார்த்தார், உடனே சீதையை பார்த்து கொடுத்தார். சீதை நுண்ணிடையாள், ரொம்ப மெல்லிசு இடுப்பு, ரொம்ப இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் போயிடுத்துன்னு வச்சுங்கோ, அப்புறம் இடுப்பு வலி வந்துடும். அதனால் அவள் என்ன பண்ணிவிட்டா, ராமர்கிட்டேன்னு வாங்கிண்டா, அதை ஹனுமார்கிட்ட கொடுத்துட்டா. ராம பட்டாபிஷேகத்தில் எல்லோரும் வந்தனர் இந்திரனை தவிர. பெருமாள் யோசிச்சார், இன்னும் அடுத்த யுகத்தில் அடுத்த அவதாரம் எடுப்பேன் பார்க்கலான்னு. ராம பட்டாபிஷேகத்தில் எல்லோரும் வந்து இந்திரன் வரவில்லை. கிருஷ்ணாவதாரத்தில் மலையை தூக்கி பிடிக்கும் கோவிந்த பட்டாபிஷேகத்தில் இந்திரன் மட்டும் வந்தான், வேற யாரும் வரல. ஏன்னு கேட்டால் அன்று குறை தீர வந்தான். அகங்காரம் இருந்தது, நானா ராம பட்டாபிஷேகத்துக்கு போகன்னு. பெருமாள் லொட்டுன்னு தலையில் போட்டு இப்போ கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு வாங்கினார். ஏன்னு கேட்டால் கோவிந்த கவாம் இந்திரஹா, எப்படி ராமனுக்கு மகுடமோ அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண் குடைக்கவிக்க மற்றிருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணெய் நல்லூர் ஷடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌளின்னர் கம்பர். வசிஷ்டன் புனைந்த மௌளி வெண்ணெய் நல்லூர் ஷடையப்ப வள்ளலாரின் பரம்பரையில் மூதாதையர்கள் கொடுக்க வாங்கி வசிஷ்டன் புனைந்தான்னர் கம்பர். அவருடைய ஆச்சரியமான தமிழை கவனிக்க. இவ்விடத்தில் கோவிந்த பட்டாபிஷேகத்தின் போது கண்ணனோ ஆய்மகனுக்கு கிரீடம் இல்லை, ஆனால் தூரக்கேந்து பார்த்தா அந்த மலையை பிடிச்சுன்னு இருக்குது, கிரீடம் மாதிரி இருக்கான். உடனே கிரீடத்து மேலே ஜலம் வருஷிக்கணுமோனோ, ஜலத்தை கூப்பிடலையாம், சுரபியை கூப்பிட்டான், நந்தினியை கூப்பிட்டான், காமதேனுவை அழைத்தான். பாலை சொழியுங்கள், கற்றுக்கரவை கனங்கள் பல கறந்து என்ன அதெல்லாம் பால் கறக்க கவாம் இந்திரஹா, கவாம் பசுக்கள், இந்திரஹா தலைவன், கவாம் இந்திரஹா பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவன், கவாம் இந்திரஹா கோவிந்தஹான்னு பேர். அதனால கோவிந்தன் பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவன். கோவிதோ கோவிதாம்பதிஹி சொல்றோம் சஹஸ்ரநாமத்தில், கோவிந்தோ கோவிதாம்பதிஹி, கோவிந்தனானவனுக்கு பட்டாபிஷேகம். ராம பட்டாபிஷேகத்தில் எல்லாரும் வந்தா, இந்திரன் மட்டும் வரல. கோவிந்த பட்டாபிஷேகத்தில் யாரும் வரல, இந்திரன் மட்டும் வந்தான். அப்பேற்பட்ட மலையை தூக்கி பிடித்தாயே. இந்த இடத்துல என்ன சொன்ன ஆண்டாள், குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. குணம்னா என்ன, குவாலிட்டி.
இல்லையா, நல்ல குணம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ பாருங்க, வால்மீகி என்ன பண்ணார், அவருக்கு சந்தேகம் மனசில் வந்தது, உலகத்தில் சிறந்தவன் யார்? ஏன்னா அவர் பாவம் ராமன் நினச்சிட்டு இருக்கார். காட்டில் போகும்போது தான் தெரியுது கர்ப்பவதியான சீத்தையை விட்டுட்டு போயிட்டான்னு. உடனே வருத்தம், ஐயோ நல்லவன் நினச்சிருந்தவன் இப்படி பண்ணிட்டானேயா, ஐயோ இவனே இப்படி பண்ணிவிட்டா உலகத்தில் யாராவது ஒத்தராவது நல்லவா இருக்காளான்னு உள்ளுக்குள்ள சந்தேகம். உடனே நினைச்சார், பிரம்மாவின் பிள்ளை நாரதர் வந்தார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்பப்ரச்ச வால்மீகி முனி புங்கவம் என்று பிரம்மாவின் பிள்ளையான நாரதரை பார்த்து கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன்? 16 auspicious attributes பொருந்தினவன் எவன்? கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः தர்மபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः த்யுதிமான் கோ அனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே என்று கேட்டார். 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன். 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன்னு கேட்டுவிட்டு 16 லிஸ்ட் பண்ணுன்னு நாரதர் முதல்ல கேட்டார். கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான். நான் மளிகை சாமான் எழுதி தரேன், மளிகை சாமான் வாங்கிண்டு வா அப்படின்னு குழந்தைக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். இது அண்ணாச்சி அம்மா மளிகை சாமான் கேட்டா, அண்ணாச்சி சொல்கிற சரி படிப்பில்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை திறந்து அது படிக்கிறது. மளிகை சாமான் முதல்ல லிஸ்ட் நம்பர் 1 குங்குமம். எடுத்து வைப்பா குங்குமம். கடுகு எடுத்து வை. மளிகை சாமான் இல்லை பாருங்க, அதானே படிச்சுட்டு இருக்க, இல்லை அம்மா எழுதியிருக்கா 3ன்னு போட்டு மளிகை சாமான்னு எழுதியிருக்கா அப்படின்னு அண்ணாச்சி குழம்புவார். என்னையா மளிகை சாமான் தான் நீ சொல்லிட்டு இருக்க, மளிகை சாமான்னு தனியாக இல்லைப்பா குழம்பு வரணும். குணங்கள் எது அடுக்குன்னு சொல்கிறார் நாரதர். குணங்களா அடுக்கிறேன். முதல் குணம் கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான்னு போட்டுவிட்டார். குணவான் அதுதானையா சொல்லிட்டு இருக்க, குணம் எதுன்னு சொல்லல குணவான் புரியல அப்படின்னா அதுக்கு கோவிந்தராஜ்யத்தில் எடுக்கிறார். குணம்னு சொல்லுவதால் இவ்விடத்துல சாதாரண பொதுவான வார்த்தை குணம் இல்லை. குணம்னா சௌஷீல்யம்னு அர்த்தம். சௌஷீல்யம்னா அவன் உயர்ந்தவன், நாம் தாழ்ந்தவர்கள். ஆனால் அவன் நம்மளோட பழகும்போது அந்த வித்தியாசமே பார்க்காமல் பழக வேண்டும். வாயால் பேசிவிட்டா போராது இல்லையா. இது பாருங்க ஃபோட்டோ, நாங்கள் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஒன்று எடுத்தாச்சா வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்காக இல்லை, அந்த மனசால பழக வேண்டும். அதனால் ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர். குஹப்பெருமான் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தான் குளிப்பனான். குளிச்சுட்டு ராமரை பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி வரார். உடம்புல அந்த கங்கையில் ஓடி வந்த ஈரத்தினால் ஏற்பட்ட ஈரம், மணலில் வந்தபடியால் மணல்லாம் ஒட்டின்னு இருக்கு. இப்போ ராமரை பார்க்குறார், தூரக்க நிற்கிறார். ராமர் சொன்னார், எதுக்குப்பா நீ தூரம் நிற்கிற, வா இங்க குஹான்னு கட்டி பிடிச்சுட்டார். யோசிச்சு பாருங்கோ, அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் கட்டி பிடிச்சார்னா, கட்டி பிடிக்கணும்னு பிடிக்கல, நானும் நீயும் ஒன்றுப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சுட்டார். அப்பேற்பட்ட குணம். மகதோ மந்தைஹி நீரந்திரேன ஸ்வபாவா. மலை மேலேருந்து தண்ணி கீழே குதிக்கிறது. தண்ணி சொல்றது, இதை பார், நான் மலை மீது உள்ளேன், தாழ்ந்த இடமான கீழே பள்ளத்தை நோக்கி வரமாட்டேன் அப்படின்னா சொல்றது. மேலேந்து குதிச்சு கீழே வருது. மேலே தண்ணீருக்கு என்ன தன்மையோ அதே தன்மை தான் கீழே இருக்கும் போதும் இருக்குது. இதுக்கு சௌஷீல்யம்னு பேர். அப்பேற்பட்ட எல்லோரோடும் ஒரு நிலை வாசியற கலப்பவனுக்கு சௌஷீல்யம்னு பேர். குன்று குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றினா நம்மளால என்ன சொல்லியிருப்போம், ஏன்யா 7 நாள் நானே பிடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் உட்காந்து சமைச்சு சாட்டன்ட்டு கையில் வந்து பிடிங்கோ சொல்லலை பகவான். அந்த குணம் எப்படின்னா, ஐயோ உங்களுக்காக நான் இருக்கின்றேன்னு இருந்தார். அப்பேற்பட்டு குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி என்று சௌஷீல்யம் என்னும் குணத்தை போற்றுகின்றாள் ஆண்டாள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. சுவாமி இதுதான் சுவாமி எங்களுக்கு. அருணகிரிநாதர் என்னன்னா திருப்புகழில் முருகரை பாடுறேன்னு சொல்லிவிட்டு பெருமாளே பெருமாளேங்கிறார். ஆண்டாள் என்னடானா பெருமாளை பாடுறேன்னு சொல்லிவிட்டு நின் பகை கெடுக்கும் வேல் போற்றின்னு வேலை பாடுறா. இது என்ன ஒரே புரியவே மாட்டேங்கிற. திருப்புகழில் எங்கே பார்த்தாலும் பெருமாளேன்னு தான் முடிப்பார் அவர். எந்த திருப்புகழ் எடுத்துக்கோங்க, பெருமாளேன்னு தான் முடிப்பார். அது முருகரை பாடணும்னு நினச்சி பெருமாளே சொல்கிறார். இங்கே ஆண்டாள் பெருமாளை பாடணும்னு நினச்சி வேலை பற்றி சொல்கிறா. இது எப்படி சுவாமி வேலும் பெருமாளே பொருந்தும்னு கேட்டால், வேலுங்கிறது ஒரு ஆயுதம். அந்த வேல் என்னும் ஆயுதம் சக்கரத்தாழ்வார்கிட்டையும் இருக்கும். 16 ஆயுதங்கள் சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. அதனால்தான் ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு தேசிகன் பாடினார். ஆயுதம் வெப்பன். ஷோடச 16, தசனா 10, ஷட்டுனா 6,
ஆங்கிலத்து ஷட்டு இல்லை, இது சம்ஸ்கிருத ஷட்டு. அதனால் ஷட்டு தச ஷோடச 16, ஆயுதம் ஆயுதங்கள், ஷோடசாயுதம்னா 16 ஆயுதங்கள் பொருந்திய சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் கையில் சக்கரத்தாழ்வாராம் இந்த சொல்லுவா பாருங்க, அதுக்குள்ளே அதுவே தான் இருக்குது. அந்த மாதிரி சக்கரத்தாழ்வார்க்குள்ளே சக்கரம், சங்கு, வேலு, கதை எல்லாம் இருக்கா. வேல் ஒரு ஆயுதம். இன்னொன்று யுதிஷ்டிரன் பீமன் கதை மாதிரி, வில் அர்ஜுனன் மாதிரி, வேலில் சிறப்பு பெற்றவன் யுதிஷ்டிரன். ரெண்டாவது. மூணாவது, வேல் என்னும் ஆயுதத்துக்கு இந்த இடத்துல ஒரு தன்மை இருக்குது. என்னன்னா, கண்ணனின் பிள்ளைக்கு பிரத்யும்னன்னு பேர், பிரத்யும்னன் பிள்ளைக்கு அனிருத்தன்னு பேர். அனிருத்தன் சரித்திரம் தான் 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரில் பார்த்தோம். அவன் உஷா என்னும் அசுரனின் பெண்ணை விரும்பினான். 2 பேருக்கும் ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அந்த அப்பாவான அசுரனுக்கு கோபம், உடனே போருக்கு அழைத்தார். போருக்கு அழைச்ச உடனே கோயிலேஷன். அப்போ இவா இவ்வளோ மெஜாரிட்டி, அவா இவ்வளோ மெஜாரிட்டி. யாருன்னு பார்த்தா இவன் கூப்பிட்டுட்டான் அசுரன் சிவபெருமானை, முருகனை, கணேசனை எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார். இந்த இடத்த நாராயண ஜுவரம்னு ஒரு அஸ்திரம் போட்டு எல்லாரையும் மூர்ச்சை செய்து விட்டார் கண்ணன். இப்போ முருகர் தான் இந்த யுத்தத்தில் தோற்றத்துக்கு சான்றா ஒரு வேல் கொடுத்ததா பாகவதம் சொல்கிறது. அதனால் கண்ணன் வென்று வேலை பெற்றுக்கொண்டான். வென்று நின் கையில் பகை கெடுக்கும் வேல் போற்றின்னு ஆண்டாள் சொல்கிறா. ஒன்று. ரெண்டாவது அர்த்தம், நாயன்மார்கள் இப்போ ஆழ்வார்கள்னு சொல்கிற மாதிரி சைவ சம்பிரதாயத்தில் நாயன்மார்கள்னு உண்டு. 63 சொல்லுவா. அந்த 63 தேவாரம், இப்போ 12 திருமுறைகள் இருக்குன்னு வச்சுங்கோ. அதில் தேவாரமே கிட்டத்தட்ட ஒரு 6க்கு வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர்து தனியாக வரும். அடுத்தது திருமூலருடைய திருமந்திரம் தனியாக வரும். இந்த தேவாரம் பாடி கொடுத்தவர்கள் தான் ஞான சம்பந்தர், அப்பர்னு சொல்லக்கூடிய நாவுக்கரசர், அடுத்தது சுந்தரர். இந்த 3 அப்பரும் சுந்தரரும் மாணிக்க வாசகர் வரமாட்டார். இதில் ஞான சம்பந்தர் வந்துடுவார். இந்த ஞான சம்பந்தர் தான் முதல்ல தோடுடைய செவியன் விடையேறியோர் துவேன் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய. பிரமாபுரம்னு சொன்னால் சீர்காழி. சைவர்களுக்கு பிரமாபுரம், வைணவர்களுக்கு காழ்ச்சிராம விண்ணகரம்னு பேர். அந்த இடத்துல சட்டைநாதர்னு சிவன் சன்னதி உண்டு. இதெல்லாம் நீங்கள் சீர்காழி, திருவெங்காடு, அப்புறம் திருக்கடையூர், இது 3ம் பார்த்தேன்னா ஸ்வேதாரண்யம்ங்கிற ஒரு க்ஷேத்திரம். அதனால தான் திருவெங்காடில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு பேர். இதை ராமாயணத்தில் ஆரண்யா காண்டத்தில் ஒரு இடத்துல, சின்ன இடத்துல வால்மீகி எடுத்து காண்பிக்கிற ஸ்வேதாரண்ய வாசாயன்னு ஒரு வார்த்தை வருது. அதில் வெங்காடுன்னு ஒரு இடம் வருது. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அப்பர் நிறைய பாடினார், கோவிலெல்லாம் திறக்கிறதுக்கு அவா பாடினாலாம் உண்டு. இப்போது ஞான சம்பந்தர் நம்மாழ்வார் மாதிரி சின்ன வயசுலே ஞானம் பெற்றவர். ஒரு வாட்டி முருகரை தியானம் பண்ணும்போது முருகர் அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டார். வேல் மேலே அவர் ஒன்றும் பொறிக்கல, சக்கரமும் பொறிக்கல, சங்கம் பொறிக்கல, திருநீரும் பொறிக்கல, அப்படியே வச்சுருக்கார். சும்மா அப்படியே இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கி டிங்கரிங்னு பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி சும்மா வச்சுருக்கார், ஒன்றும் மண்ணலை அவர். ஒரு நாள் திருமங்கையாழ்வாருடைய சிஷ்யர்கள் சீர்காழி வரியாக போயின்ட்டுருக்கா. 4 கவி பெருமாள் வந்தார் அப்படின்னு திருமங்கையாழ்வாருக்கு ஒரு பேர் உண்டு. 4 கவி பெருமாள், சித்திரக்கவி, ஆசுகவி எல்லாம் அவர். அதனால் பாடின உடனே இந்த ஞான சம்பந்தர் சிஷ்யர்கள், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்கள் ஞான சம்பந்தரோட போட்டி போடுங்கோ, இது சரியான போட்டி அப்படின்லாம் சொல்லி எல்லா சேனலும் லைவ் கவரேஜுக்கு வந்துவிட்டா. இப்போது ஞான சம்பந்தருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் போட்டி அப்படின்னு சொல்லி டைரெக்டாக போய் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் போட்டிங்கிற அளவுக்கு போய்விட்டா. இப்போ போய் இவர் பாடணும். அப்போது ஞான சம்பந்தர் திருமங்கையாழ்வார் பார்த்து சொல்ல, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்கிறார். அவரும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷங்கிறார். அப்போது ஆச்சரியமாக ஞான சம்பந்தர் கேட்குறார், நீங்கள் ரொம்ப நன்னா பாடுவேளாமே, ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும் அப்படிங்கிறார். ஒரு குரல் கூறும் குரல் கூறும் அப்படிங்கிறார். குரல்னு சொன்னால் குரல் உருவு, வாமனனா வந்த சரித்திரம் அப்படின்னா பெருமாள் வாமனாவதாரம் எடுத்ததை பாடு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இவர் என்ன ரிப்பீட் பண்ணுறாரு. இந்த டேப் ரெக்கார்டர்லாம் என்ன பண்ணோம், ராமா ராமா அப்படியே ஓடுறது தப்புன்னு அர்த்தம். ஞான சம்பந்தர் ஒரு குரல் கூறும் போகிறோம், ஒரு குரல் கூறும், ஏன் 2வது வாட்டி சொல்கிறார் ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, பாவம் ஏதோ அவசரத்தை சொல்லிவிட்டார்னு விட்டுவிட்டா. திருமங்கையாழ்வார் புரிஞ்சுட்டார். ஏன்னா ஞான சம்பந்தர் அவர் வார்த்தை வேணும்னே வேண்டாத வார்த்தையை விடவே மாட்டார், புரிஞ்சுட்டார். என்ன பண்ணிட்டார், ஒரு குரல் கூறும்னா வாமனாவதாரத்தை பாட ஆரம்பித்தார். ஏன் பாடினார்னு கேட்டால், திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் வாமனாவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கார்.
உலகமளந்த தாயோன் மாதிரி உலகத்தை அளந்தவன். உலகத்தை அளந்தவன் ஒரு குறள்ல, ஒரு திருக்குறளில் ஒரு குறள்ல வாமனாவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காரா? அந்த குறள்ல கூறக்கூடிய குறளான வாமனனை கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார். ஒரு குறள் கூறும் குறள் கூறும், குறள்ல சொல்லப்பட்ட குறளான வாமனனை பாடுங்கன்னார். இவர் புரிஞ்சுட்டார். ஒரு குறளாய் மூவடி மண் வேண்டி இருநிலத்தே, ஒரு குறளாய் வந்தவன் திரிவிக்ரமன். இருநிலத்தே, இருநிலத்தில் வந்து மூவடி மண் கேட்டு 1 2 3 4 5 6 அந்த மாதிரி பாடின்னு போறார். பாடி முடிச்ச கையோடு ஞானசம்பந்தர் பார்த்தார். ஆச்சரியமா இருந்தது. நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வாரே, உமக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை நன்னா பாடித்துனா ஏதாவது கொடுக்க மாட்டோமா? இந்த குழந்தை பெரியவரை பார்த்து சொல்லுது, நன்னா பாடியிருக்கீர், என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, டே பொறிக்காத வேல் ஒன்று வச்சிருக்கேன் பார், எடுத்துன்னு வார்னார். வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு சமர்ப்பித்தார். அதனால தான் இன்றைக்கும் சீர்காழி பக்கத்தில் திருவாலி திருநகரிக்கு போனேன்னா திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனி சேவிச்சேன்னா கையில் ஒரு வேல் இருக்கும். அதனால் அது ஞான சம்பந்தர் கிஃப்டாக கொடுத்த வேல். அதனால் வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான். அப்பேற்பட்ட உனக்கு நான் எங்களும் தொண்டு செய்ய வேண்டும். இன்று யாம் வந்தோம், இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இறங்கேலோ ரெம்பாவாய். இப்போ கண்ணன் கேட்க மாட்டாரா, இவ்வளவு நாளா என் பக்கத்து வீட்டுக்காரிய பாடியிருக்க, எதிர் வீட்டுக்காரிய பாடியிருக்க, இப்பேற்பட்ட செல்வந்தனின் பெண்ணேன் பாடியிருக்க, அப்பேற்பட்ட செல்வந்தனின் தங்கை ஏன் பாடியிருக்க, இதெல்லாம் பாடியிருக்க, என்னடி பாடியிருக்க, என்ன நீ பாடியிருக்க? தனியாக எங்கள் யசோதையை பாடியிருக்க, தேவகியை பாடியிருக்க. யசோதைக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், தேவகிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பாடினாதானே எனக்கு கொஞ்சம் மனமகிழ்ச்சியாய் வெளில வருவேன். இதோ பாரு ஆண்டாள், நீ ஏதாவது பாடினாதான் நான் வெளில வருவேன்னு விட்டார் கண்ணன், பிரார்த்தித்தார். அப்போ அவ்வளவுதானே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளரணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.